எல்லோருக்கும் நமஸ்காரம். பகவத்கீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 11. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாः பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. அயனேஷு படைப்பிரிவுகளின் நுழைவு வாயில்களில் அல்லது முனைகளில், ச மேலும், சர்வேஷு அனைத்து அல்லது எல்லாவற்றிலும், யதாபாகம் அவரவர் இடங்களில், அவஸ்திதாக நின்று கொண்டு, பீஷ்மம் பீஷ்மரை, ஏவ மட்டுமே, அபிரக்ஷந்து பாதுகாக்க வேண்டும், பவந்தஹ நீங்கள், சர்வே அனைவரும், ஏவஹி உறுதியாக. ஸ்லோகத்தினுடைய விளக்கம். இந்த ஸ்லோகம் துரியோதனனின் மனப்போராட்டத்தையும் அவரது ராஜதந்திரத்தையும் மிக நுணுக்கமாக வெளிப்படுத்துகிறது. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பீஷ்மர் தலைமையிலான தனது படை வெல்லவே முடியாதது என்று துரியோதனன் தற்பெருமை பேசினார். ஆனால் அவர் முதியவர் என்பதால் எதிரிகள் அவரை சூழ்ந்து தாக்கக்கூடும் என்ற அச்சம் அவருக்கு இருந்தது. பீஷ்மர் வீழ்ந்தால் ஒட்டுமொத்த கௌரவ படையும் வீழ்ந்துவிடும் என்பதை உணர்ந்த துரியோதனன் பீஷ்மரை மட்டும் உயர்த்தி பேசினால் துரோணர் மற்றும் கிருபாச்சாரியா போன்ற மற்ற பெரும் தலைவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடும். எனவே நீங்கள் அனைவரும் அவரவர் இடங்களில் நின்று கொண்டு என்று கூறி பீஷ்மரை ஒரு கவசமாக சூழ்ந்து நின்று பாதுகாக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அதாவது, அதிகமாக கட்டளையிடும் மனிதன் உள்ளுக்குள் அதிகமாக பயப்படுகிறான் என்ற உண்மையை இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம்: கௌரவப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள தளபதிகளே, நீங்கள் அவரவர் நிலையில் உறுதியாக நின்று கொண்டு பீஷ்ம பிதாமகருக்கு அனைத்து பக்கங்களிலும் முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும். ஸ்லோகத்தின் அர்த்தம் விளங்கியிருக்கும்னு நம்புறேன்.